வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் பட்டாணி பூரி. பச்சை பட்டாணியில் பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணணும், காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது 2 பச்சை மிளகாயும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருவோம். தண்ணி விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கு அரைச்சி கொண்டுட்டு வரணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக விட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்கும், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் பட்டாணி. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாவு கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் மாவோட மேலாப்பில் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா உள்ள பட்டாணியெல்லாம் அரைச்சி போட்டுக்கணும் இல்லையா, அது எல்லாம் சேர்த்து மாவு எல்லாம் சேர்த்த பொருட்கள் எல்லாம் மசாலாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெயும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் கொஞ்சம் மீடியம் சாஃப்டில் இருக்கணும். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. மீடியம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தண்ணியை தெளித்து பிசையணும். ஒரே தாவும் தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சு வந்தாச்சு, மீடியம் சாஃப்டில் இருக்குது. இப்போ இதில் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இதை மூடி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். அந்த ரவை நல்லா ஊறி வரணும், மாவும் நல்லா ஊறி வரும். அதனால் காயாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ மூடி 15-20 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து இப்போ மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை நல்லா இன்னொரு வாட்டி பிசைஞ்சு விடணும். ஏன்னா கொஞ்சம் சேர்ந்து வரணும். இப்போ நம்ம பிசையும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் பிசைஞ்சிட்டு இந்த மாவை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரே அளவில் ஒரு சின்ன லெமன் சைஸில் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருட்டி ரெடியாக வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எந்த கிராக்கும் இல்லாமல் நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம லேசாக காஞ்ச மாவு, கோதுமை மாவு சேர்த்து நம்ம எப்போதும் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்ல ரொம்ப மெலிசாவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசா சேர்த்துறாதீங்க, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளவு ஷேப் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம தேய்க்கணும். இப்போ இதுக்கும் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு பிளேட்டில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது மேலே இந்த மாவை
தேய்ச்ச பூரியை வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் இது பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கூட போட்டுக்கிடலாம். பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டுட்டு இது மாதிரி எல்லா பூரியும் ஃபஸ்ட்லேயே தேய்ச்சிடணும். நியூஸ் பேப்பரில் நீங்கள் தேய்ச்சி போடாதீங்க. போட்டிங்கன்னாக்கா அந்த தண்ணியை வந்து அந்த நியூஸ் பேப்பர் உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த பூரி நல்லாவே வராது. இதுதான் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும், அந்த ஈரப்பதம். இப்போ எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கமுத்திடணும். கீழே உள்ளது மேலே வந்துடணும், மேலே உள்ளது கீழே போயிடணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சது தான் நம்ம ஃபஸ்ட்டில் போட போகிறோம். அதனால் அப்படியே உல்ட்டா வைக்க நம்ம வச்சிடணும். இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தேன், எண்ணெய் பொரிஞ்சு வருது. நல்லா எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம இப்போ ஒவ்வொரு பூரியாக போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இந்த போட்ட உடனேயும் நம்ம என்ன செய்யணும்னா மேலாப்பில் இதை கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விடணும். அதுக்கப்புறமா மேலே இந்த எண்ணெயை ஊற்றிட்டே இருந்தோம்னா அதுவே வந்து பொங்கி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக புசுன்னு வந்துருச்சுன்னு. இப்போ இதை வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். கோல்டன் கலர் ஆன உடனேயும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான பூரி கிடச்சிருச்சுன்னு. இதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிச்சிக்கேன் பாருங்கள். அதுவும் கூட எதுவுமே இந்த மாதிரி ட்ரிக்கோடு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா எந்த பூரியுமே வந்து அமுந்தி பொங்காமவே இருக்காது. எல்லா பூரியும் ஒரே மாதிரி பொங்கி இதே மாதிரி புசுன்னு வரும். கொஞ்சம் நேரத்துக்கும் நமக்கு இந்த மாதிரி புசுன்னே இருக்கும். ரவை சேர்த்துருக்கிறதுனால அமுந்தி போயிடாது. இப்போ பாருங்கள் அந்த பூரியெல்லாம் எவ்வளோ அழகாக ஒரே ஷேப்பில் வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.